ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு vlog வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே நாங்கள் எழுந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சி இப்போது டீ டைம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா நேற்று ராத்திரி இந்த கடையை போட்டாங்க. எங்கள் பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் இதில் விலையெல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா தான் கஸ்டமர், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, தமிழில் விலை அது எப்படி லைவ் போடணும்னு எங்கிட்ட கேட்டு எழுதிக்கிட்டாங்க. இப்போ அழகாக உட்காந்துருக்குறாங்க டீ குடிச்சிட்டு. காலையில் எங்கள் அப்பா நியூஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பிள்ளைங்களுக்கு ஒரு 3 ப்ரெட் எடுத்து அது டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி நார்மலாக ஆம்லேட் போட்டு அப்படி எல்லா பக்கமும் சேர்த்து அப்படி திருப்பி போட்டுருவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால சும்மா சொல்கிறேன். இது ஒரு சிம்பிளாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு செஞ்சாச்சு. இப்போ ஆம்லேட்லாம் சாப்பிட்டு நல்லா க்யூட்டாக கிளம்பியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெக்கேஷனில் இந்த மாதிரியான விபிஎஸ் கிளாஸஸ்லாம் நடக்கும். எந்த சர்ச்சில் நடந்தாலும் சரி இவங்களை அனுப்பி வச்சுருவோம். ஒரு 4 to 5 days கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்குங்க. அதனால் அம்மா கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்களே, போயிட்டு வந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட முடியும், நிறைய பைபிள் கற்றுப்பாங்க. அதனால் இவங்களை அனுப்பி வச்சாச்சு. இந்த பிள்ளைங்க போனதுக்கப்புறம் வீடு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சரி அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் தலையை சீவலாம் சொல்லிவிட்டு வெளியிலேயே நின்று சிக்கு எடுத்துகிட்டு சீவிட்டு இருந்தேன். எனக்கு குருவிங்க இன்றைக்கி ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தது. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு தலையை சிக்கு எடுத்து மொத்தமாக உச்சித்தலையில் வச்சு ஒரு பெரிய கொண்டையாக போட்டாச்சு. இந்த வெயிலுக்கு கசகசன்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டேன். ஸோ சம்மர் வந்தாலே இப்படி தான், என்ன எவ்வளோ சீவுனாலும் தலையை சீவி ஒரு பெரிய கொண்டையாக போட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக நீங்கள் எப்படி தான் பண்ணுறீங்களா, என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது எங்கள் தோட்டம் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. மொத்தமாக எல்லாமே அப்படியே வாடி போயிடுச்சு. இதை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு மக்களே. இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால தான் இந்த அளவுக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் ஊரில் இந்த அளவுக்கு வெயில் அடித்ததே இல்லை. இந்த அளவுக்கு வச்ச மரம் செடி கொடியெல்லாம் இப்படி காஞ்சி விழுந்ததே கிடையாது. கொஞ்சம் இந்த தடவை ஜாஸ்தியாக தான் வெயில் அடித்து மொத்தமாக போயிடுச்சு. சரி, எங்கள் அப்பா தான் பாவம். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே அம்மா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு காலையிலே போய் குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு சாப்பிடுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தலையையும் காய வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு ஒரு வழியாக சாப்பிட்லான்னு கிளம்பிட்டேன். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் தோசை. இது கோதுமை மாவு, உளுந்து, அப்புறம் பச்சரிசியெல்லாம் சேர்த்து ஆட்டி வச்சது, அதனால் தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசையும் கூடவே நல்லா முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் அம்மா செஞ்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிஞ்சிடுச்சு. நேற்று கொஞ்சம் கம்மி தான், இன்றைக்கி ரொம்ப வெயிலுமா. நேற்றெல்லாம் மேகமூட்டமாகவே இருந்துச்சு. நானும் அப்பாவும் நேற்று மழை வரும்னே நினச்சிட்டு இருந்தோம். அப்பாட்ட நான் வேறு சொல்லிட்டேன், இப்போ இன்றைக்கி இருக்கிறத பார்த்தா இன்றைக்கி சாயங்காலம் மழை வரும் போல் இருக்குது, வந்தால் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து நானும் அம்மாலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்பா வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் அரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. அதனால் எங்களுக்கு பப்பாளி பழமும் வெட்டி கொடுத்தாங்க. அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்க விபிஎஸ் போயிருக்காங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு. ஏன்னா பிள்ளைங்க பாவக்காய் குழம்புலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் அது ஒரு 3 காய் கிடந்தது. சரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. ஆனால் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பகுதி பப்பாளி பழத்தை முழுங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பசியே இல்லை. அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. ரொம்ப லேட்டாக தான் அதுக்கப்புறமா சாப்பிடவே செஞ்சேன். பாதி பழம் சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பழம் நல்லா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ சாப்பிட்டோன்னே நல்லா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் உண்டை மயக்கம், போய் தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் படுத்து இப்போ தூங்க போகிறேன். கொஞ்ச நேரம் தான் படுத்துருந்தேன், தூக்கம் வரல வெயில்னால். அப்புறம் எழுந்திரிச்சு அம்மா தூக்கமாக வந்துக்கிட்டே இருந்தனால அம்மா கொஞ்சம் காப்பி போட்டு கொடுத்தாங்க. அதோட ரஸ்க்கு வச்சு அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் இருந்தால் தான் இப்படிலாம் திங்க முடியும்.
நம்மளாக இருந்தால் பிள்ளைகளுக்கு வேணும்னு எடுத்து வைக்க தானே தோணும். எங்கள் அம்மா நிறைய எடுத்து சாப்பிடு இதை எடுத்து சாப்பிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. உட்காந்து நல்லா முக்குன்னு முக்கிட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஷடவுனாக இருந்தனால இப்போ ஃபோன் ஆஃப் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். அதனால் ஃபோன் அதுக்கப்புறம் சார்ஜ் போடணும். இது விபிஎஸ் போயிட்டு புக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.